வனவிலங்குகள் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஜொஹோர் காஹாங் மருசிங் இடையே உள்ள கூட்டரசு சாலை FT50 66 மில்லியன் ரிங்கிட் செலவில் முதல் வனவிலங்கு பாதை அமைக்கப்படவுள்ளதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் குழுவின் தலைவர் லிங் தியாங்சுன் தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 பிப்ரவரிக்குள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. 200 மீட்டர் நீளமுள்ள ஒரு மேம்பாலம், சாலை மேம்படுத்தல்கள் மற்றும் விலங்குகளுக்கு வழிகாட்டும் தாவரங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய இந்த திட்டம் வன விலங்குகள் பாதுகாப்பாக சாலையை கடக்க உதவும். மைய வனப்பகுதியின் ஒரு பகுதியான இந்த சாலை மலேசிய புலி, யானைகள், டாப்பீர்கள், சிறுத்தைகள் போன்ற விலங்குகளின் முக்கிய வாழ்விடமாக உள்ளது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட விபத்துகள் இந்த திட்டத்தின் அவசியத்தை எடுத்துரைக்கின்றன. இந்த முயற்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்துவதில் ஜொஹோர் மாநிலத்தின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.